இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வாழ்க்கையில் சரியாக இல்லைன்னா அவருக்கு அந்த ஜாதகத்தில் எதிர்காலமே வீணாக போயிருமே. அவருக்கு தொழிலில் பயந்து பயந்து காசு போடுவார், கடைசியில் லாஸ் ஆயிரும். கடைசி வரைக்கும் பயந்து சுவாகமாகவே வாழுவார். ஒரு தொழிலில் பயந்து பயந்து உட்காந்துருப்பார், தொழிலே ஓடலினா நான் அன்றைக்கே சொன்னேன் வேலைக்கு போகிறேன்னு. நான் இப்போ தொழிலை கடனை வாங்கி போட்டு கடனும் கட்ட முடியாமல் வேலையும் ஓடாமல் தொழிலும் ஓடாமல் இப்போ நட்டாத்தில் நிற்கிறேன்னு கவலை. அப்போ ஜாதகத்து ரீதியாக 3 அதாவது முன்னோர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஜாதகத்தில் கரெக்டாக லாக் ஆயிடும். அடுத்த லெவலுக்கு அவர் போக முடியாது பாருங்கள். அப்போது அந்த ஜாதகத்துக்கு உண்டான யோக பாவங்கள் எல்லாமே அது சரியாக இருக்கணும் அல்லவா. அப்போ நம்மளுக்கு பிறக்கும் போதே 3ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா அந்த முடக்கு தோஷத்துக்கு தான் கரெக்டாக அதுக்குரிய கோயிலை கண்டுபிடிக்கணும். முதல் உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம் முடங்கிட்டா இவ்வளவு பிரச்சனையும் அது ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு, இவ்வளவு பிரச்சனையும் அது சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு கடவுள் சரியான கடவுளை கண்டுபிடிக்கணும். அது உங்கள் ஜாதகத்தில் தான் முடியும்.